SPR India launching Sky Tower 1. பல கலாச்சாரங்கள் ஒரே ஸ்கை from 85 lakhs onwards. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். கரையை நெருங்கும் ஃபெஞ்சல். சென்னை புதுச்சேரியில் கனமழை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் சென்னையில் இருந்து 190 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாகவும் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே இன்று மாலை கரையை கடக்க உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும் போது சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி சென்னையில் நேற்று இரவு முதல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. சென்ட்ரல், எக்மோர், கிண்டி, கோடப்பாக்கம், நுங்கம்பாக்கம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அண்ணா சாலை, அடையாறு உட்பட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. அதேபோல சென்னை புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருகிறது. புயல் எச்சரிக்கை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலைகளில் மாநகர போக்குவரத்து கழக பேருந்துகளின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் இன்று கரையை கடப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என தமிழக பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கடற்கரை, பூங்காக்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் IT ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றிடவும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர் கனமழை எதிரொலி. 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டி தீர்த்தது. ஃபெஞ்சல் புயல் இன்று மாலை காரைக்கால் மாமல்லபுரம் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் கனமழையை தரக்கூடிய மேகங்கள் சென்னையை தற்போது சூழ்ந்துள்ளன. இந்நிலையில் தமிழகத்தில் சென்னை உட்பட 7 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி திருவண்ணாமலை, திருவள்ளூர், வேலூர், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மற்றும் சென்னை ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் சிறிய அளவிற்கு வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் மாநில பேரிடர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஃபெஞ்சல் புயல் எதிரொலி. 9 மாவட்டங்களில் பள்ளி, கல்லூரிக்கு விடுமுறை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஃபெஞ்சல் புயல் காரணமாக இன்று 7 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் சில மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்பு, தேர்வு போன்ற எதுவும் நடத்தக்கூடாது என அரசு அறிவுறுத்தியுள்ளது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலையில் நாளை நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு கலந்து கொள்ள இருந்தார். ஊட்டியில் இருக்கும் அவர் ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஃபெஞ்சல் புயல் காரணமாக திருவாரூரில் கனமழை பெய்யும் என்பதால் ஜனாதிபதி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணம் மற்றும் திருவிடைமருதூர் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர் பேருந்துகள், மெட்ரோ ரயில் இன்று வழக்கம் போல இயங்கும். சென்னைக்கு இன்று அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. பள்ளி, கல்லூரிக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொது போக்குவரத்தை பொறுத்தவரை மாநகர் பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படும் என மாநகர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மழையின் தீவிரத்தை பொறுத்து அதிகாரிகளின் உத்தரவுக்கேற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் மாநகர் போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெட்ரோ ரயில் போக்குவரத்தும் வழக்கம் போல இயங்கும் எனவும், ஆனால் பரங்கிமலை மற்றும் அரும்பாக்கம் ஆகிய மெட்ரோ ரயில் நிலைய வாகன நிறுத்துமிடத்தில் இன்று மாலை வரை வாகனங்களை நிறுத்த வேண்டாம் எனவும் மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. முந்தைய கால அனுபவத்தின் அடிப்படையிலும் தண்ணீர் தேங்கும் என்பதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வானிலை அறிவிப்பின் நிலவரத்தை பொறுத்து அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. ஃபெஞ்சல் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் மாநகர் போக்குவரத்து கழக பேருந்துகளின் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று கரையை கடக்கும் ஃபெஞ்சல் 6 மாவட்டங்களுக்கு அதி கனமழை. சென்னையில் 13 விமானங்கள் ரத்து. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான ஃபெஞ்சல் புயல் சென்னைக்கு அருகே 190 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது.
இந்த புயல் இன்று பிற்பகலில் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. அப்போது 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். புயல் காரணமாக திருச்சி, மங்களூரிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பலத்த காற்று வீசும்போது சிறிய ரக விமானங்கள் பறப்பது பாதுகாப்பானதல்ல என்பதால் இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இது தவிர ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வருகை, புறப்பாடு என 9 விமானங்களின் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. 9 விமானங்கள் ரத்துக்கு புயல் காரணமல்ல, அந்த நிறுவனம் எடுத்த முடிவு என ஏர்போர்ட் அதிகாரிகள் கூறினர். ஃபெஞ்சல் புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மற்றும் புதுச்சேரியில் இன்று அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளது. 9 மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், 8 மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். ஃபெஞ்சல் புயல் எதிரொலி, வேளச்சேரி பாலத்தில் அணிவகுத்து நிற்கும் கார்கள். ஃபெஞ்சல் புயல் காரணமாக நேற்று இரவு முதலே சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக புயல் பற்றிய விஷயங்களை தொடர்ந்து உற்று நோக்கி வந்த சென்னை மக்கள் அதை எதிர்கொள்ள தயாராகிவிட்டனர். அதன் ஒரு பகுதியாக வேளச்சேரி மேம்பாலத்தை மீண்டும் கார் பார்க்கிங் ஏரியாவாக மாற்றிவிட்டனர். வேளச்சேரி மேம்பாலத்தில் கார்கள் மட்டுமல்லாது டெம்போ, வேன் ஆகிய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கொட்டும் மழையிலும் தங்களது கார்களை பார்க்கிங் செய்து வருகின்றனர். இதனால் மேம்பாலத்தில் எங்கு பார்த்தாலும் கார்கள் வரிசையாக அணிவகுத்து காணப்படுகின்றன. இதேபோல சென்னையின் வேறு சில மேம்பாலங்களிலும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. புயலால் கொந்தளிக்கும் கடல், போலீசார் தீவிர நடவடிக்கை. புதுச்சேரியில் ஃபெஞ்சல் புயல் காரணமாக கடற்கரை சாலை மூடப்பட்டு சுற்றுலாப் பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதை அறியாத சுற்றுலாப் பயணிகள் கடற்கரை சாலையில் சூரிய உதயத்தை காண குவிந்தனர். அதிக சீற்றத்துடன் எழும்பும் கடல் அலையின் ஆபத்தை உணராமல் புகைப்படம் எடுத்தும் அதன் முன்பு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் அனைவரின் பாதுகாப்பு கருதி அவர்களை அங்கிருந்து வெளியேற்றினர். தொடர்ந்து கடற்கரை பகுதியில் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு மக்கள் கடலில் இறங்குவதற்கு தடை விதித்து வருகின்றனர். ஓட்டு போடாத மக்கள் மீது கோபத்தை காட்டுகிறார்கள். ஒடிசாவில் பாஜக ஆட்சியை பிடித்தது இப்படித்தான். ஒடிசா வந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினர், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புவனேஸ்வரில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். ஒடிசா தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதை கொண்டாடும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மோகன் சரண், பாஜக மூத்த தலைவர்கள் நினைவு பரிசு வழங்கினர். समस्त करताल दे स्वागत करिबा एबे मंचासीन नेतृमंडली मानक अनुरोध करिबी समस्ते मान्य मोदी जी को पुष्पमाल्य रे समस्त स्वागत करिबे. நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். ஒடிசாவில் பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வரவே முடியாது என சில அரசியல் கணிப்பாளர்கள் கூறினர். நாங்கள் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்காக உழைத்தோம். மத்திய அரசு முன் எப்போதும் இல்லாத வகையில் ஒடிசாவுக்கு நிதியை வாரி வழங்கியது. மக்கள் நலனே முக்கியம் என பணியாற்றிய பாஜகவை ஒடிசா மக்கள் அங்கீகரித்தனர். அதனால்தான் இங்கு ஆட்சிக்கு வர முடிந்தது. மத்தியில் 2014-19 கிடைத்த வெற்றியை விட 2024 பாஜக பெற்ற வெற்றி மிகப்பெரியது. 140 கோடி மக்கள் வசிக்கும் நாட்டில் ஒரு அரசு தொடர்ந்து 3வது முறை ஆட்சிக்கு வருவது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நான் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் வெளிநாட்டு தலைவர்கள் வியப்புடன் பார்க்கின்றனர். அரசியல் கட்சிகளிடையே கருத்து வேறுபாடு இருக்கும். தங்கள் கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் உரிமை அவர்களுக்கு உண்டு. இது ஜனநாயக நாடு. ஆனால் கடந்த சில நாட்களாக இது முற்றிலும் வேறுபட்ட முறையில் வெளிப்படுகிறது. ஆட்சி அதிகாரத்தை தங்கள் பிறப்புரிமைக்காக கருதும் சிலர் நாட்டு மக்களை தவறான பாதையில் வழிநடத்துகின்றனர். தங்களுக்கு ஓட்டளிக்காத மக்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துகின்றனர். நாட்டை நேசிக்கும், ஜனநாயகத்தை போற்றும், மக்கள் நலனில் அக்கறை செலுத்தும் பாஜக தொண்டர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். மக்கள் மீது வெறுப்பை உமிழும் சக்திகளிடம் இருந்து மக்கள் தங்களை காக்க வேண்டியது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி பேசினார். பிரதமர் மோடிக்கு எல் முருகன் நன்றி. மத்திய அமைச்சர் எல் முருகன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு 3295 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுலா திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய சுற்றுலாத்துறையை சர்வதேச தரத்திற்கு உயர்த்துவதன் வாயிலாக நாட்டின் பழமையான கலாச்சார பெருமையை உலகம் முழுதும் எடுத்து செல்லும் வகையில் 23 மாநிலங்களை உள்ளடக்கிய வளர்ச்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தமிழகமும் இடம்பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. மாமல்லபுரத்தில் அமைய உள்ள நந்தவனம் பாரம்பரிய பூங்கா மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி தேவாலா மலர்கள் பூங்கா மேம்பாட்டிற்கு 170 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்காக தமிழக மக்கள் சார்பாக பிரதமருக்கு நன்றி என அந்த அறிக்கையில் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார்.